The Gospel, do not sin anymore. John 5:14. இனி பாவம் செய்யாதீர். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது திருவசனம். In Bethsaida pool, sick people cured their bodies, while in the baptism, those same sick cured their soul. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இறைவா, நீ இன்றி வாழும் வாழ்க்கை தீயின்றி என்னை சுடும். ஆகவே எந்நாளும் இருப்பேன் உன்னோடு, என் துன்பங்கள் துளையட்டும் என்றோடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, ஒரு மன்னன் தன்னுடைய மதியுக அமைச்சரை பார்த்து சொல்லுகிறான், கடவுள் ஏவாளை படைப்பதற்காக ஆதாமை தூங்க வைத்து அவனுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட கடவுள் ஒரு திருடர் தானே? அதற்கு பதில் சொல் என்று சொல்லி அந்த மன்னன் மதியுக அமைச்சரிடம் கேட்டான். மதியுக அமைச்சன், மன்னா, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று அந்த மதியுக அமைச்சன் மன்னனை பார்த்து சொன்னான். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுடைய ஓலை குடிசையில் ஒரே ஒரு ஓட்டை குடம் ஒன்று மட்டும்தான் இருந்தது. ஓட்டை குடம், தண்ணீர் நிரப்பினால் வழிந்து ஓடிவிடும். ஒரு ஓட்டை குடம் இருந்தது. ஒரு நாள் ஒரு திருடன் இந்த விவசாயியினுடைய குடிசைக்கு வந்து திருட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்த்தால் ஒன்றுமில்லை. ஆகவே அந்த ஓட்டை குடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு குடத்தை வைத்துவிட்டு போனான். இப்ப சொல்லுங்கள், அந்த திருடன் திருடனா? மன்னன் சொன்னால் அவன் திருடனே அல்ல, மாறாக ஒரு கொடையாளி. இப்போது அந்த மதியுக அமைச்சன் மன்னனை பார்த்து சொல்லுகிறான், நம்முடைய கடவுளும் ஒரு கொடையாளி, வள்ளல். காரணம், ஏவாளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாவினுடைய விலாவிலிருந்து எடுத்தார் அல்லவா? அவனுக்கு அவர் ஒரு கொடையாளி. உங்களுக்கும் எனக்கும் இறைவன் ஒரு கொடையாளி என்பதை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னதாக ஒரு கதை. அன்பிற்கினியவர்களே, சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், பெத்சாயிதா என்ற ஒரு இடத்தில் ஒரு பிறவி குருடனை குணமாக்கிய வரலாறு. ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு செய்தது 3 அடுக்கு குற்றம் என்று பரிசேயர்கள் சொன்னார்கள். எப்படி? ஓய்வு நாளின் போது யார் எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல் தவறு சேறு அதை பிசைந்தது. ஏனென்றால் ஒருவர் 2 எழுத்துக்களை எழுதக்கூடாது. 2 எழுத்துக்களில் ஒன்று தவறாக அதை அழிக்கக்கூடாது. 2 புத்தகத்தை பிரிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேறு குழப்பியதாக. இரண்டாவது, அவர் அந்த பிறவி குருடனை குணமாக்குகிறார். முதலுதவி செய்யலாம், ஆனால் குணமாக்க கூடாது. உதாரணமாக, ஒருவன் கை உடைந்து விட்டது என்று சொன்னால் கட்டுப்படலாம், வேறு எதுவும் செய்யக்கூடாது. உடைந்து தொங்கினாலும் கட்டுதான் போடலாம், வேறு எதுவும் செய்யக்கூடாது. அப்போது நடக்கின்ற எக்ஸ்ரே அதெல்லாம் செய்யவே கூடாது. இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பிறவி குருடன் ஓய்வு நாளில் குணமாக்கவே கூடாது. ஏனென்றால் அவன் அடுத்த நாள் குணமாக்கினால் செத்து விடுவானா? ஆகவே இப்படி கடுமையான சட்ட திட்டங்கள் இருந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து a daring experience, a daring episode என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனை குணமாக்குகின்றார். சட்டம் தான் உயர்ந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவனை குணமாக்குகிறார். மனித நேயம்தான் மிக முக்கியம் என்று தத்துவங்களை தந்துவிட்டு, சத்திரங்களை கட்டிவிட்டு, சந்திப்புகளை உருவாக்கிவிட்டு பத்திரமாக வரச் சொல்லுகிறார் இறைவன் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, now no longer carries his bed on his shoulders, but in truth it takes upon him the cross of him who pitied him. இப்போது தன் படுக்கையை தோளில் சுமக்கவில்லை, உண்மையில் தன் மீது பரிவு கொண்டவரின் சிலுவையை அவன் சுமக்கிறான்.
O baptized one, see, you are made new. Bend your back no longer beneath your sins. The cross is yours for support. Lean upon it. Take it into your prayer, to your table, to your bed. Take it everywhere as your little to glory. Saint Romanos Melados. திருமுழுக்கு பெற்றவரே, நீர் புதிதாக ஆக்கப்பட்டுள்ளீர். இனிமேல் பாவத்தின் பக்கம் சாயாதே. உனக்கு சிலுவை ஆதரவாக உள்ளது. அதன் மேல் சாய்ந்து கொள். அதை உன் ஜெபத்தில், உனது மேசைக்கு, படுக்கைக்கு எங்கும் மகிமையின் அடையாளமாக எடுத்துச் செல். There is no force so mighty in the world as perseverance. Helen Keller. இவ்வுலகில் விடாமுயற்சியை போன்று வல்லமையுள்ள சக்தி வேறு எதுவும் இல்லை. Let us take him to look and be surprised. Time to laugh, it is the music for the soul. Time to pray, it is the greatest power on earth. Time with the earth, it speaks of harmony and balance. Time to love, it is a reason for living. Time to die, it is part of life. நாம் நேரத்தை ஒதுக்குவோம். பார்க்க, ஆச்சரியப்பட, சிரிக்க, அது ஆன்மாவின் ராகம். ஜெபிக்க, அது புவியில் மிகப்பெரிய சக்தி. இயற்கையுடன் அது ஒற்றுமை, சமநிலை வெளிப்படுத்துகின்றது. அன்பு செய்ய அது வாழ்வின் ஆதாரம். இரக்க அது வாழ்வின் ஒரு பகுதி. We hear and forget, we see and remember, we do and understand, a Chinese proverb. கேட்டு மறக்கிறோம், பார்த்து நினைவு கொள்கிறோம், செயலாற்றி அறிவிக்கிறோம். We have to fix our eyes in Jesus. We need him, his grace, to plunge us into the waters of prayer, of confession, of the opening of our spirit. புறத் தூய்மை நீரால் அமைவது போல் அகத்தூய்மை வாய்மையால் அமையும். தண்ணீரிலும் மூழ்கவில்லை, தண்ணீரிலும் குளிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தையாலே குணமானார். Lord Jesus, strengthen our faith in you as a healer of our sins and source of our eternal life. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் நிலைவாழ்வின் ஆதாரமும் பாவம் போக்கி குணமளிக்கும் வல்லவர் என்பதில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். ஆமென்.